நல்லா வெஸ்டர்னில் தான் ட்ரெஸ் இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம் சைஸ் வாங்க தவுக்குல தண்ணியில் கிடக்குற மாதிரி கிடக்குறாங்க எல்லாரும். மனோ நீ பவுட் அடித்து மறந்துட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வரவே இல்லை. வா வா, இவ்வளோ நாள் ஆளே காணும், எங்கே போயிருந்த? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து மொனோ எங்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மொனோ வேலைக்கு போனதுனால கொஞ்சம் டைட்டான ஒர்க்கு. ஸோ அதனால் போனதுனால பார்த்தீங்கன்னா வீடியோவில் வர முடியல. நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லீவே வந்து போட்டுட்டாரு. நான் வந்து கமெண்ட் வந்து அவர் தான் வந்து படித்து பார்த்தாரு. என்னடா இது நிறைய பேர் அவர் மொனோ வந்து சொல்லிகிட்டே இருந்தார், நான் வீடியோவில் வரல அப்படின்னா யாராவது கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. மொனோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானே எதிர்பார்க்கல. ஏன்னா போன சண்டே அன்றைக்கி தான் நம்ம வீடியோ போட்டோம். கடைசியாக வந்து நம்ம போன சண்டேக்கு வந்தேன். நம்ம வீட்டில் நாற்று நடுறப்ப நம்ம எடுத்தோம். அதோட இப்போ சாட்டர்டே வந்துச்சு, 1 வீக் ஆயிடுச்சு வீடியோவில் வந்து. ஸோ நீங்கள் முக்கியமான வேலைலாம் இருக்கிறதுனால லீவே வந்து போட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொறுப்பு அவர்கிட்டே ஒப்படைச்சிடலாம். கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து தான் வந்து போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் தான் போகிறோமே. ஸோ ஜெயஸ்ரீக்கு வந்து பர்த்டே வந்துருக்கு இல்லையா, அதனால் அவளுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம், பர்த்டே ட்ரெஸ் எடுக்கணும். நாங்கள் வருஷம் எப்பவுமே சரி கல்யாணம் ஆனதுலேருந்து ஜெயாக்கு பர்த்டே வந்து ட்ரெஸ் எடுத்து தருவோம். ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவளோட பர்த்டே. ஸோ கரெக்டாக அவளோட பர்த்டே அன்றைக்கி தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கவே போகிறோம். இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருவோம். ஆனால் கொஞ்சம் வேலை இருந்ததுனால எடுக்க முடியல. இன்றைக்கி தான் வந்து எடுக்க போகிறோம். அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு எடுக்க போகிறேன். ஏன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வருது. ஸோ அதனால் எல்லாரும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அம்மாவுக்கு வந்து சேரீ எடுக்கணும், சடல் போடுறோம். ஊரில் திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சடல் போடுறதுக்காக சேரீ எடுத்து தரோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ போயிட்டு ஒரேடியே எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம் சொல்லி தான் கிளம்பிட்டோம். போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். துணி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பணும் இல்லையா, அப்படியே வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க கோவிலுக்கு தான் வந்துருக்கு சொல்லிட்டு. அப்படியே இவங்க கூட வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ ஜெயாவோட பர்த்டே அவுட் ஃபிட் இதுதான். பர்த்டே ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் நேராக விழுப்புரம் போயிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. சாமி சிவன் கோயிலையும் பார்த்தாச்சு, இங்கே அம்மன் கோயிலில் வந்து சாமி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம். சாரி, வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. நாங்கள் விழுப்புரம் போகிறோம். போகலாமா? போகலாம் வாங்க. சூப்பர். ஃபுல்லாக கட்டு மேலே விடுங்க. நல்லா தான் இருக்குது. ஆலையா கட்டு. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ஜெயஸ்ரீ போட்டதில்லை. இதுலேயே பேண்ட் ஷர்ட் எல்லாமே வந்துடும். பார்க்க இன்னும் ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்லாம் இருக்குது. இது எடுத்து வச்சுட்டு இன்னும் கலெக்ஷன்லாம் இந்த மாடல்லே வேறு கலர் இருக்கான்னு பார்க்கலாம். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெஸ்டர்னில் தான் ட்ரெஸ் இருக்கும். ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கலாம் சைஸ் வாங்க. ட்ரெடிஷ்னலாக பட்டு பாவாடை சட்டை எடுக்கலான்ட்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கலர் பாருங்க, நிறைய கலர் இருக்கு. கலர் பாருங்க. சரி. என்ன சார் துணிலாம் எடுத்தாச்சா? துணிலாம் எடுத்தோம். இப்போ கேக் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். துணிலாம் எடுத்தாச்சு, 3 பேருக்குமே எடுத்தாச்சு. ஆமாம், இங்கே விழுப்புரத்தில் கையோட கேக் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து வாங்கினா பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இங்கே கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் 100 ரூபாய் கம்மியாக இருக்குன்றதுனால இங்கே வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. சரி வா, போகலாமா? சரி வாங்கிட்டே போகலாம். எப்போ வந்தாலும் விழுப்புரம் வந்தால் ஏதாவது ஸ்வீட் வாங்க தந்தால் இந்த கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோமே. சரிங்களா? வெயில் செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டிலே சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ வந்து இங்கே ஆசாசாக வந்து மேக்கப்லாம் போட்டு கிளம்புனேன். இப்போ வரும்போது வந்து சோர்ந்து போய் தான் வந்தேனே. செம்ம டயர்டாகிடுச்சு. ஆனால் வெயிலில் போய் வரதான் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் போன வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். யாரெல்லாம் துணி எடுக்கணுமோ எல்லாருக்கும் துணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ கேக் வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மா. அதனால் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டிலே கொடுத்துட்டு நேராக இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கோன்னு? பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெஸ்லாம் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லிடுங்க. என்ன? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அத்தைக்கு நாங்கள் ஏன் இப்போ புடவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஊரில் திருவிழா ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடல்லாம் போடுவாங்க. சடல் போட்டுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது புடவை புதுசாக தான் எல்லாமே வந்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அம்மா ஊரில் சடல் போடும்போது அம்மாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். இந்த மாதிரி அத்தை வாட்டி போகிறதுனால அத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செலெக்ஷன் தான் இது. அவங்க வந்து நான் கட்டியிருந்தேன் இல்லையா புடவை,
நம்ம எல்லாருமே குரூப் சாரி எடுத்தாங்க பாருங்க, ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த புடவை பார்த்த உடனே அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்சி போச்சு. என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அந்த மாதிரி புடவை தான் வேணும், நீ வச்சிருக்கல அம்மா நீங்க எல்லாம் குரூப்பா கட்டினீங்களா அந்த மாதிரி சாரி தான் வேணும், அது மாதிரி எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அவங்க கேட்ட மாதிரி அதே கலர்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவை வந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அது மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் இதுலேயே வந்துடும், அது லைனிங்கு அப்புறம் பாவாடை எல்லாமே நாங்களே எடுத்துட்டு வந்துடும். எல்லாமே சடல் போடுறவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் புதுசாக தான் எடுத்து போடுவாங்க. ஆமாம், புதுசாக தான் நீங்கள் போடணும், அதனால எல்லாமே எடுத்தாச்சு. ஏன்னா முன்னாடியே எடுத்துட்டு போய் கொடுத்தனா எல்லாம் ப்ளவுஸ்லாம் தச்சு ரெடியாக வச்சுப்பாங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ திருவிழா டைம்ல நிறைய பேர் வந்து துணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க. அப்போ நம்ம போய் கொடுத்தா நம்ம தைக்கிறவங்க நேரம் இருக்காது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டோம். ஆமாம், நம்மளுக்கு விட இது நல்லா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக டிசைன்லாம் நல்லா வெளியில் தேர்ந்து ரோஸ் பெட்டல் போட்டது ஃப்ரெண்ட்ஸ். இது ரோஸ் போட்டது நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தைக்கு எடுத்துகிட்டு வந்தோம், மடிச்சு வச்சிடறேன். சரி, லாஸ்ட்டாக மடிச்சிக்கலாம். வை லாஸ்ட்டில் மடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவிக்கு. ஆமாம், குட்டி பாப்பாக்கு எடுத்தது. ஆமாம், அவளுக்கு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் தேதி வந்து அவளோட பர்த்டே. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் வெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணோம். குட்டி பாப்பாவுக்கு துணி, அப்புறம் எனக்கு புது ட்ரெஸ்ஸு, மொனோவுக்கு புது ட்ரெஸ்ஸே வந்து எடுத்தோம். அது ரொம்ப பட்ஜெட் அதிகமாகவே போயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்த்டே இல்லையா, ஸோ அதனால குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துருவோம். ஆமாம், நமக்குலாம் எடுக்கல. எப்பயுமே ட்ரெஸ் எடுக்க மாதிரி இருந்தால் அவளுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குமே. ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பாவாடை சட்டை எடுத்துருவாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு டைம் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும்ல, இப்போ பாவாடை ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் எடுத்துகிட்டு வந்து எப்படி சொல்லிட்டு பார்த்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அது கீழே இது மேட்சிங் பாவாடை. பாவாடை இது பெட்டிக்கோட். பெட்டிக்கோட். ஆமாம், சின்ன வயசுல கண்டிப்பா இதெல்லாம் போடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட்டு பாவாடை சட்டை பண்ணணும், பெட்டிக்கோட் மட்டும் தனியா விற்பாங்க. ஸோ பெட்டிக்கோட் வந்து விற்பாங்க, நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். அழகா? சூப்பராக இருக்கு, கலர்லாம் சூப்பராக இருக்கு மேட்சிங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. நாங்கள் வந்து குட்டி பாப்பாவை எப்பவுமே ஜென்ஸு ட்ரெஸ், அதாவது குட்டி குழந்தை ஆண் குழந்தைகளோட போடுறாங்க இல்லையா, ஜீன்ஸு சட்டை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போட்டு தான் பார்த்துருக்கோமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நான் இது அவங்க ஏற்கனவே பிறந்தநாளுக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுனு. மீதி எடுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் டைம் இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே ட்ரெஸ் எடுப்பேன். குழந்தை ஸோ வளர்கிற வரைக்கும் குழந்தைய வரைக்கும் நம்ம போட்டு என்னென்ன ட்ரெஸ் போட்டு பார்த்து அழகாகும் நம்ம போட்டு பார்த்துக்கணும். ஸோ ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் போட்டேன், அதுக்காக போட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஃபங்க்ஷன்லாம் போனால் சூப்பராக இருக்கும், பர்த்டேக்கு போட்டால் நல்லா இருக்கும். ஸோ இது எப்படி இது சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இருக்கணும்னா சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் அழகாக இருக்குது. இன்னைக்கு பர்த்டே வச்சுன்னு இன்னைக்கே போய் எடுத்துகிட்டு வரோம். எனக்குமே இந்த மாதிரி எடுத்தது கிடையாது. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா சரண்யாவுக்கு ஒரு ஆலயா கட்டு எடுத்தோம், அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காகவே ஏன்னா இந்த மாடல்லாம் ஜெயஸ்டி யூஸ் பண்ணதில்லை எனக்கு தெரிஞ்சு, அதனால சரி எடுத்து கொடுக்கலான்ட்டு இந்த கலர்லேயே நல்லா இருக்கு. கலரும் சூப்பராக இருக்கு. கையும் ஒன்று பாருங்க, இந்த இதில் சேர்ந்துருக்கு டபுள் கலரில். இந்த மாதிரி வந்து ஆலயா கட்டு வச்சு அது போட்டதில்லை. நான் போட்ட உடனே எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ், அவளுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துருக்கேன். குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்துடும். ஆமாம், அதில் பேண்ட்டு ஷால் எல்லாமே ஒரு செட்டாகவே வந்துச்சு. ஷால் டபுள் கலர்ல இருக்கும். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கல, நிறைய ட்ரெஸ் பார்த்தோம், டிசைன் நல்லா இல்லை. ஆனால் இது பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மனசுக்கு ஓகேன்ற மாதிரி டிசைனும் நல்லா இருந்துச்சு, கலரும் அதே மாதிரி ஜெயாக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. கலர் சூப்பராக தான் இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீயோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அங்கே போய்ட்டு வேறு எதுவுமே வந்து நாங்கள் நினைக்கல. போனோம் ட்ரெஸ் எடுத்து டக்கு ஆனால் இந்த வாட்டி அமைஞ்சிருச்சு இல்லை, டக்குன்னு ட்ரெஸ் அமைஞ்சிருச்சு. ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்டு அப்படியே கேக் வாங்கிட்டு நிறைய வீட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிச்சம் இருக்குன்னா ஜெயாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம். செலிப்ரேஷன் எப்பயுமே நம்ம வீட்டில் அங்கே
வீட்டில் இன்னைக்கு நைட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். நமக்கு எனக்கும் சரி மனோவும் சரி யாருக்கு பர்த்டே வந்தால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கிளம்பிடுவோம். தனியாக கொண்டாடுறது என் ஃபேமிலியோட கொண்டாந்தா ஜாலியாக சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுவோம். ஸோ இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பாக்கி இருக்குது. இன்னும் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணுமே. இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. நாங்கள் வரதவே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க நாங்கள் போகலாம். போயிட்டு பார்க்கலாம் செலிப்ரேஷன் வீடியோவை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க கிரீடம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வில்லேஜ் கிரீடம். நேராக எல்லாருமே ஆற்றுக்கு வந்துட்டாங்க குளிக்கிறதுக்கு. எல்லாரும் பாருங்க, அங்கே பாருங்க தவுக்குல தண்ணியில் கிடக்குற மாதிரி கிடக்குறாங்க எல்லாரும். ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹாய் சொல்லுங்கலாம். சந்தியா ஹாய் சொல்லு. யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல அந்த அளவுக்கு தண்ணியுமே கிடையாது. சும்மா போயிட்டு இருக்கு, ஓட மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஓடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலாட்டமா பக்கத்து படுத்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி போகுதுன்னு. சுத்தமாக நடு ஆற்றுல தான் வந்துருக்கேன். சுத்தமாக தண்ணியே கிடையாது. என்ன பிரியாணிக்கு ஆனியன் ரெடி பண்ணுறியா? எப்பயுமே எனக்கு இந்த வேலை தான். பிரியாணிக்கு ஆனியன் ரெடி பண்ணுற வேலை தான். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுது. வந்து யார் செஞ்சாங்கன்னு பார்த்தா பெரியாம தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு நாங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணோம். ஆமாம். சரி நெக்ஸ்ட்டு கேக் கட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் புது ட்ரெஸ் போட்டு வந்து ரெடியாக இருக்காங்க. இது வந்து 2வது ட்ரெஸ். நைட்டு கேக் வெட்டிங் 2வது அவுட்ஃபிட். காலைன்னு பார்த்தா இப்போ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீயோட பர்த்டே கேக்கு இதுதான். லைட்டாக மொட்டையாகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் லைட்டாக மொட்டை நல்லா தான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவுட் அடிச்சோன்னா மறைக்கத்தான் கேக்குக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாத அளவுக்கு. கேக்கு மேலே அந்த இது வந்து ஊற்றுருங்க. அதனால சரி கேண்டீனில் ஊற்றலாமா? ஹாப்பி அந்த பாட்டு பாடவே இல்லை. இல்லை இன்னும் வெட்டணும்பா. பாடணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. மனோ நீ பவுட் வெடிட்டு மறந்துட்டியா? ஒரு வேலை கொடுக்கணும், 2 வேலை கொடுத்தா எப்படி செய்யுது ஒரே நேரத்துல? நானும் சரி ஊதும் போது வெடிப்பாங்க பார்த்தா வெடிக்கல, வெட்டும் போதாவது வெடிப்பாங்க பார்த்தா அப்பயும் வெடிக்கல. எப்படிவா சரண்யா நம்ம சாப்பாடுல எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ ஆல்ரெடி சாப்பிட்டுதாங்க. இப்போதான் நான் வந்து சாப்பிடே ஆரம்பிச்சிருக்கேன். பர்த்டேக்கு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட வேலையை. ஸோ எல்லாம் வந்து ஃபேமிலியோட கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மனோ யாரும் நடக்குது வலிது கரெக்டா என்னை விட்டு சாப்பிட பார்த்தியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியமா தான் மாஸ்டரு. ஸோ பிரியாணி கூட எப்பயுமே வந்து பெரியம்மா தான் பாசத்தோட பரிமாறுவாங்க. ஆமாம் அம்மாவும் பரிமாறுவாங்க. பட் இன்னைக்கு வந்து அம்மா சாப்பாடில் உக்காந்துட்டாங்க. ஏம்மா? பசிதான். பசி வந்தா நான் நானா இருக்க மாட்டேன்ற மாதிரி. மனோ மெனுல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடா. சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா. ரெகுலர் மெனு தான். ஆமா. யானை சத்தம் தான் பயமா இருக்குது. நைட்டு எப்படி தூங்குவீங்க எல்லாரும்? நைட்டு உள்ள ஃபேன் சவுண்ட்ல அதிகமா கேட்காது, வெளியே உட்கார்ந்தனால சவுண்ட் அதிகமா கேக்குது.